ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான கேசரி தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கேசரி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற அளவோட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். குழப்பமே இல்லாமல் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட் கேசரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூடயே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய 1 கப் அளவுக்கு நான் திராட்சையும் முந்திரியும் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியும் திராட்சையை வறுத்து எடுத்துச்சிட்டோம்னா சட்டுன்னு அந்த கேசரியை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. அதாவது போட்டுக்க திராட்சை எல்லாமே நல்லா உப்பலாகவும் வந்துருச்சு. இப்போது இது அப்படியே நான் வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதே கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது போட்டுக்கிற ரவையை நல்லா நம்ம வறுத்து எடுத்துடலாம். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கும் போதே நல்லா மணலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கெட்டிப்படாமல் நம்ம கேசரி கிண்டிடலாம். அதாவது நம்ம ரவையை எப்படி வறுக்கிறோமோ அதுதான் சூப்பரான பக்குவம். இப்போது வேறொரு கடாயில் 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் ரவை, 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடயே நான் ஒரு பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கேசரி ஃபுட் கலர். நான் லெமன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ரவை நல்லா மணலாக வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துகிட்டேன். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா வறுத்து வந்திருக்குன்ட்டு. கறிகரையும் கூடாது. இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு ரவை நல்லா மணலாக இருக்கணும். அதுதான், அப்படி இருந்தால் தான் ரவை கெட்டிப்படாமல் வரும். பாருங்கள், இப்போ ரவையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நான் ஊற்றுறேன். ஆனாலுமே எனக்கு எந்த கட்டியும் தட்டலை. ஏன்னா ரவை அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், எந்த ஒரு கட்டியும் தட்டலை. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ரவை நல்லா வெந்து வரட்டும். ரவை நல்லா கெட்டியாக வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றிக்க தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ரவை வெள்ளை வெந்து வந்திருக்கு. இப்போது இது கூடயே நான் 2 கிளாஸ் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். எந்த கப்பால் ரவை இருந்தோமோ அதே கப்பளவில் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். 2 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஃபஸ்ட்டு கிண்டும் போது தண்ணி விட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரவையும் சுகர் எல்லாமே சேர்ந்து வெந்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாக ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ரவையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் மொத்தமே 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடயே 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பேரிச்சப்பழம் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஊற்றிக்க 3 டீஸ்பூன் அளவு நெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். வேறு எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்கலை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கிறிஸ்மஸ் முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக
நான் வந்து கிரேப் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன், செரி ஃப்ரூட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான ஃப்ரூட் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன அளவோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போது இதை அப்படியே வந்து நான் வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான ஃப்ரூட் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் சொல்கிற அளவோடு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.